அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர்கள் உணர்த்தப்பட்டு உசியா ராஜாவை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 2 நாளாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் இருந்து மட்டும்தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த 2 நாளாகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் முதல் பகுதி, உசியா ராஜா கர்த்தரை தேடின போது அவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான், எப்படியெல்லாம் உயர்த்தப்பட்டான், எப்படியெல்லாம் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதே அதிகாரத்தில் பின்பகுதியில் அவன் கர்த்தரை விட்டு விலகி போயிட்டான். அதாவது கர்த்தர் அவன் வேண்டின எல்லாவற்றையும் கொடுத்த பிறகு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனான், பெருமையாக நடந்து கொண்டான், மேட்டிமையான காரியங்களை, மேட்டிமையில் அநேக துன்மார்க்கமான காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததுனால அவன் எப்படியெல்லாம் தாழ்த்தப்பட்டான் என்று சொல்லி இன்றைக்கு இந்த 2 நாளாகம புத்தகம் 26ஆம் அதிகாரத்திலிருந்து மட்டும்தான் உசியாவை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் பகுதி வெறும் 10 வசனம், அதாவது 1 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனத்தை முதலாவதாக நான் வாசிக்கிறேன். வாசித்து பிற்பாடாக அந்த வசனங்களுக்குள்ளாக உசியா ராஜா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக 2 நாளாகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு இவன் ஏலோதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாய் இருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பெயர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலங்கொண்டான். உசியா எருசலேமிலே மூளைவாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல் வெளியிலேயும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாய் இருந்தான். பாருங்கள், இன்றைக்கி ஏன் இந்த உசியா ராஜாவை குறித்து நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு சபைக்கு சொல்லும்போது, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு என்ற ஒரு வாக்கியத்தை நம்ம வாசிக்க முடியும். நாம் ஞானஸ்நானம் பெற்றபோது அல்லது முதலாக கர்த்தரை அறிந்து இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது இயேசுவின் மேல் நமக்கு இருந்த அன்பும் அவரை பற்றின விசுவாசமும் இன்றைக்கும் நம்மிடம் அப்படியே நிலைத்திருக்கிறதா, இன்னும் அதிகமாக வளர்ந்திருக்கிறதா, இல்லை இது இரண்டுமே இல்லாமல் ஒரு மந்தத்தன்மையில் நம்ம காணப்படுகிறோமா, இல்லை ஏதோ கடமைக்கு நம்ம கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நம்ம ஆராய்வதற்காக தான் இன்றைக்கு இந்த வேத பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய முதல் பகுதி நான் ஏற்கனவே சொன்னேன். உசியா கர்த்தரை தேடின போது பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம இப்பொழுது வாசித்தோம். இதனுடைய பின்பகுதி ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது அவன் கர்த்தரை தேடாதனால எப்படியாக அவன் தாழ்த்தப்பட்டான், எப்படியாக அவன் வாதைகளை அனுபவித்தான் என்று சொல்லி பின்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். கான்ஃபரன்ஸ் காலில் ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த செய்தியை முடிச்சிருப்போம். இந்த அதிகாரம் ஃபுல்லும் நம்ம விலாவாரியாக வாசித்திருக்க மாட்டோம். அதனால் இன்றைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும் என்பதனால இந்த காரியத்தை நம்ம செலக்ட் பண்ணோம். பாருங்கள், யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். உசியாவினுடைய தந்தையின் பெயர்
அமத்சியா. இந்த உசியா யூதாவுக்கு ராஜாவாக இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். எத்தனை வயதில் ராஜாவானா? 16 வயதில் ராஜாவானா. இளைஞனாய் இருக்கும்போதே மிக சிறிய வயதிலேயே ராஜாவாகின ஒரு மனிதன் தான் இந்த உசியா. ஆனால் இதை காட்டிலும் சிறிய வயதில் ராஜாவான ஒரு பையன் இருக்கான். 8 வயசில் ராஜாவானது யார்? யோசியா. சரிங்களா? யோசியாவை குறித்து நம்ம இதற்கு முன்னாடிலாம் நம்ம பார்க்கணும். 8 வயதில் அவன் என்ன செஞ்சான்? ராஜாவாக ஆனான் என்று. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற உசியா 52 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். எருசலேமிலே யூதா ஜனங்களை ஆட்சி செய்து கொண்டு வந்தான். அவன் 4ஆம் வசனத்தில் பாருங்கள், அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதிணங்கி இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கே தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து கொண்டு யூதா ஜனங்களை வழிநடத்தி வந்தவர் யார்? இந்த உசியா ராஜா. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்து வந்த இந்த உசியா ராஜா. அப்போ பாருங்கள், அவன் கர்த்தருக்கு பயந்தவனாய் இருந்தான். இந்த 3-4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அந்த உசியாவை குறித்து 3ஆம் வசனத்தில் அவன் 16 வயசில் ராஜாவானா, 52 வருஷம் எருசலேமை அரசாண்டான். அவனுடைய தாயின் பெயர் எக்கோலியாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தருக்கு பயந்து இருந்தால் மட்டும்தான் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்றால் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய முடியாது. கர்த்தர் அருவருக்கக்கூடிய காரியங்களை, கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்களை மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் இவன் இந்த உசியா ராஜா கர்த்தருக்கு பயந்து இருந்ததுனால அவன் என்ன செஞ்சானா? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்து வந்தான். அப்போ முதல் காரியம், இந்த உசியா ராஜா கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவனாக அவன் காணப்பட்டான். ஒரு 5 பாயிண்ட்டை பார்க்க போகிறான். அவன் கர்த்தரை தேடினதுனால அவன் எப்படியெல்லாம் இருந்தான், அவன் பெற்றுக்கொண்டது என்ன என்று சொல்லி ஒரு 5 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது, அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவனாக இருந்தான். 2வது 5ஆம் வசனத்தை பாருங்கள். அது கடைசியில், அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். கர்த்தரை நம்ம தேடி நடக்கும்போது, கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரா? நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு எனக்கு அந்த காரியம் வாய்க்கல, அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, இது கிடைக்கல, நான் நினைக்கிறேன் இந்த காரியத்தை எடுக்கிறேன், என்னால் அதை என்ன செய்ய முடியல, ஜெயமாக பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு அநேகர் புலம்புவதை நம்ம பார்க்க முடியும். இங்கே அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று சொல்லி பார்க்குறோம். ஏன்னா பின்னாடி அவன் கர்த்தரை விட்டு விலகி போன போது, கர்த்தரை தேடாமல் வாழ்ந்தபோது அவன் எப்படியெல்லாம் தாழ்த்தப்பட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் குறிப்பாக இந்த வசனத்தில் பார்க்குறோம், அவன் கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் என்ன செஞ்சார்? அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அப்போ நம்முடைய நாட்களில், நாம் ஜீவனுள்ள நாட்களில் நம்முடைய காரியங்கள் செழிப்பாக இருக்க வேண்டும், நம்முடைய காரியங்கள் நன்மையாக முடிய வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை தேட வேண்டும். நாம் கர்த்தரை தேடுகிற நாட்களில் தான் தேவன் என்ன செய்வார்? இந்த பிள்ளை என்னையை தேடுது, என்னையை நம்பி இருக்கு, என் மேலே விசுவாசம் உள்ள பிள்ளையாக இருக்குது, அப்போ இந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்? இந்த காரியத்தை வாய்க்க செய்யணும், அப்போ தான் இந்த பிள்ளை தொடர்ந்து மரண பரியந்தான் என்கிட்ட நிலச்சிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்வார்? காரியங்களை வாய்க்க செய்வார். அப்போ கர்த்தரை தேடின நாட்களில் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த உசியாவை என்ன பண்ணாரா? கர்த்தரை தேடினதுனால கர்த்தர் உசியாவுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்தார். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ரொம்ப செழிப்பாக இருந்தது. என்ன செழிப்பு என்று சொல்லி நம்ம வாசித்தோம், பின்னாடி வாசித்தோம், இன்னும் திரும்ப நம்ம அதை பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது, அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். 2வது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை பெற்று செழிப்பான ஒரு நபராக அவன் வாழ்ந்து வந்தான். 3வது 7ஆம் வசனம், பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றான். பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் ஒரு சில ஜனங்களோடு இல்லாததுனால அவங்களால எந்த காரியத்தையும் ஜெயமாக முடிக்க முடியல. விசேஷமாக பிசாசானவனை ஜெயிக்க முடியல. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு
ஓடி போவான். பிசாசுக்கு எப்படி நம்ம எதிர்த்து நிற்க முடியும்? கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் தான் கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு பலனை கொடுப்பார். பிசாசோடு கூட போரிடும்போது கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். அப்பொழுது தான் நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும். நாம் ஒருவராக இருந்து ஒருபோது என்ன செய்ய முடியாது? பிசாசை ஜெயிக்க முடியாது. நம்மோடு கூட கர்த்தர் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம பிசாசானவனை ஜெயிக்க முடியும். பழங்காலத்தில் இல்லை, ஒரு கதையாக சொல்லுவாங்க. 4 எருதுகள் இருந்தது. 4 எருதுகள் தனித்தனியாக மேய்ந்து கொண்டு இருந்தது. அப்போ என்ன பண்ணதான், சிங்கம் வந்து ஒவ்வொரு எருதாக அடிக்கணும்னு சொல்லிட்டு வந்தது. ஒவ்வொரு எருதாக அடித்து தின்றுச்சு. எப்போ? தனித்தனியாக மேய்ந்து கொண்டு இருந்த போது. அப்போ மற்ற எருதுகள்லாம் முடிவு பண்ணிச்சான், நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருவரும் தனியாக இன்னும் மேயக்கூடாது. எல்லாரும் ஒன்றாக நம்ம இருந்தோன்னா மட்டும்தான் என்ன செய்யும்? இந்த சிங்கத்தினுடைய வாய்க்கு, சிங்கத்தினுடைய அந்த ஆபத்திலிருந்து நம்ம தப்பித்து கொள்ள முடியும் என்று சொல்லி முடிவு பண்ணி என்ன செஞ்சா, எங்கே போனாலும் எல்லா எருதுகளும் கூட்டம் கூட்டமாக மேய்ந்ததான். அப்போ என்ன செய்ய முடியல? சிங்கத்தால் ஜெயிக்க முடியல. அப்போ பாருங்கள், பிசாசானவனே நம்ம ஜெயிக்கணும், முறியடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? கர்த்தரை நம்ம நம்பி இருக்க வேணும். கர்த்தருடைய துணை இருந்தால் மட்டும்தான் பிசாசானவனே நம்ம வெல்ல முடியும். அப்போ இங்கே உசியா போருக்கு செல்லும்போது யார் துணை நின்றது? தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். எதற்காக தேவன் துணை நின்றாரா? பெலிஸ்தியரையும் அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அப்போ நம்ம கர்த்தரை தேடும்போது, கர்த்தரோடு கூட நம்ம நடக்கும்போது தேவன் என்ன செய்வாராம்? நமக்கு துணையாக எல்லா சூழ்நிலையிலும் வர வல்லவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு துணை நின்று யுத்தத்தை ஜெயிக்க கர்த்தர் பலனை தருகிறவராக இருக்கிறார். இது என்னது? இந்த உசியா தேவனை தேடினதுனால தேவன் என்ன செஞ்சாராம்? அந்த உசியாவுக்கு துணை நின்றார் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். அப்போ முதலாவது, அவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவனாக இருந்தான். இரண்டாவது, உசியா கர்த்தரை தேடின நாட்களில் அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக இருந்தது. மூன்றாவது, அவன் சென்ற போரில் தேவன் என்ன செஞ்சார்? உசியாவுக்கு துணையாக நின்று வெற்றியை கொடுத்தார். அவன் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நான்காவது 8ஆம் வசனம், அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலங்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் உசியாவுக்கு துணை நின்றதுனால அவன் என்ன செஞ்ச முடிந்தது? போரில் வெற்றி பெற முடிந்தது. பெலிஸ்தியரையும் அரபியரையும் அந்த மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்று சொல்லி பார்க்குறோம். இப்படிப்பட்ட வெற்றி கிடைத்த உடனே அவனுடைய கீர்த்தி என்ன செஞ்சிச்சான்? எகிப்து தேசத்தினுடைய எல்லை மட்டும் பரவியது. இதற்கு காரணம் என்ன? உசியா கர்த்தரை தேடினது தான். இங்கே அழகாக நம்ம வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்தில், தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான் என்று சொல்லி அந்த உசியாவை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனை தேடுவதற்கு மனது இணங்கி இருந்தான். மனதார தேவனை தேடின ஒரு மனிதன் தான் இந்த உசியா. ஏதோ கடமைக்காக அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அல்ல, மனப்பூர்வமாக தேவனை தேடின ஒரு மனிதனாக இந்த உசியா காணப்பட்டான். அதனால தான் கர்த்தர் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்தார். எல்லா போரிலும் வெற்றி வாகை சூட கிருபை செய்தார். இப்படி வெற்றி பெற்ற உடனே, எல்லா போர்களையும் வெற்றி பெற்ற உடனே, அந்த பெலிஸ்தியர் மெகுனியர் அரபியர் எல்லாரையும் வெற்றி பெற்ற உடனே அவனுடைய கீர்த்தி, உசியாவினுடைய கீர்த்தி என்ன செஞ்சான்? எகிப்து தேசத்தினுடைய எல்லை எங்கோ பரவினது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். 5வது 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக மாடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் பயிர்குடிகளும் திராட்சை தோட்டக்காரனும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாய் இருந்தான். பாருங்க, கர்த்தரோடு கூட நடந்த, கர்த்தரோடு கூட மனதிணங்கி இருந்த, கர்த்தரை தேடின இந்த உசியாவுக்கு என்னாச்சு?
அநேக செல்வமும் பொருளாதார ஆசீர்வாதமும் வந்து சேர்ந்தது. அவனுக்கு ஐஸ்வர்யமும் மகிமையும் உண்டாயிருந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளிகளிலேயும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டக்காரன் உண்டாயிருந்தபடியினால் அவன் என்ன பண்ணானா, வனாந்தரத்தில் கோபுரங்களை கட்டினானா. வனாந்தரத்தில் யாராவது கோபுரங்களை கட்ட முடியுமா? ஆனால் அவன் அவ்வளவு செல்வ செழிப்புள்ளவனாக மாறினதுனால வனாந்தரத்தில் கோபுரங்களை கட்டினான். அநேகம் துறவுகளை வெட்டினான். துறவுகள்னால் கிணறுகள், அந்த வெள்ளாண்மைக்கு தேவையான சின்ன சின்ன ஆறுகள் ஏரிகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த காரியங்கள், அந்த அநேக துறவுகளை வெட்டினான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இவன் கர்த்தரை தேடினதுனால, உசியா ராஜா கர்த்தரை தேடினதுனால அவன் மிகவும் ஐஸ்வர்யவானாக மாறினான். அவனுக்கு கனமும் மகிமையும் அதிகமாக கிடைத்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ உசியா கர்த்தரை தேடினதுனால அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவன். அவனுடைய காரியங்கள் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் செழிப்பாக இருந்தது. கர்த்தர் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்ததுனால அவன் செழிப்புள்ளவனாக மாறினான். மூன்றாவதாக, தேவன் அவனுக்கு துணை நின்றதுனால அவன் போர்களிலே வெற்றி பெற்றவனாய் இருந்தான். நான்காவது, இந்த போரில் எல்லாம் வெற்றி பெற்றதுனால அவனுடைய கீர்த்தி எகிப்து தேசம் எங்கும் பரவினது. ஐந்தாவதாக, இந்த கீர்த்தி எகிப்து தேசம் எங்கே பரவினோடனே அநேக வேலையாட்கள், அநேக வெள்ளாண்மை செய்வதற்கான ஆட்கள் வயல்வெளியிலையும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் அவனுக்கு அதிகமாக உண்டாயிருந்தாங்க. உண்டான உடனே அவன் என்ன செஞ்சான்? வனாந்தரத்தில் போய் கோபுரங்களை கட்டி துறவுகளை வெட்டி அநேக வெள்ளாண்மைகளை அவன் செய்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது அவனுக்கு ஐஸ்வர்யமும் மகிமையும் உண்டாயிருந்தது. இதெல்லாம் அவன் கர்த்தரை தேடின போது அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள். பாருங்கள், 13ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். 13 16ஆம் வசனத்தில் இருந்து 15 வாசிச்சுட்டு 16லேருந்து தொடக்கத்தை வாசிப்போம். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. இன்றைக்கு கர்த்தருடைய அனுகூலம் நமக்கு உண்டாக வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேட மனது நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். உற்சாக மனதோடு நம்ம கர்த்தரை தேட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தரை தேடுகிற நாட்களில் நமக்கு காரியங்கள் கர்த்தரை தேவன் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். இது வரைக்கும் அவன் நல்லா பலப்பட்டுட்டான். எப்படி? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார். அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். உலக பிரகாரமான அநேக ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றுக்கொண்டான். வெள்ளாண்மை பிரியனாக இருந்ததுனால செழிப்பும் மகிமையும் கனமும் அவனுக்கு அதிகமாக உண்டாயிடுச்சு. எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று என்று சொல்லி இப்பொழுது நம்ம வாசித்தோம். முன்னாடி நம்ம 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது என்று சொல்லி வாசித்தோம். இப்போ 15ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்குறோம். அவன் பலப்படுற வரைக்கும் அவனுக்கு கர்த்தரிடத்திலேருந்து அனுகூலம் உண்டானதான். இது உசியாவினுடைய நாட்களில் ஒரு பார்ட்டு. அதாவது கர்த்தரோடு கூட அவன் நடந்தபோது அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். அடுத்த பார்ட்டு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. இந்த வசனத்தை 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் பலப்பட்ட போது 15 கடைசியில் வாசித்தோம் இல்லையா? அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று என்று சொல்லி வாசித்தோம். அடுத்து 2வது பார்ட்டு, அதாவது உசியா கர்த்தரை விட்டு விலகின போது என்னெல்லாம் அவனுக்கு நடந்தது என்று சொல்லி நம்ம இப்பொழுது ஒரு 7 பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். முதலாவது 16ஆம் வசனம், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். பாருங்க, 26ஆம் வசனம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசித்தோம். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து என்று சொல்லி வாசித்தோம்.
அதே இது 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து. அப்போ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தபோது அவன் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான், நல்லா பலப்பட்டான். அவன் பலப்பட்ட போது அவனுடைய இருதயம் என்னாச்சா, அவனுக்கு கேடு உண்டாகும் மட்டும், முன்னாடி நம்ம பார்த்தோம், அவன் பலப்படும் மட்டும் அவனுக்கு என்னாச்சு, தேவனுடைய அனுகூலம் அவனுக்கு கிடைத்தது என்று சொல்லி பார்த்தோம். இவன் கர்த்தரை விட்டு விலகிட்டான். அவன் நல்லா பலப்பட்டோன்னே அவனுடைய இருதயம் மேட்டிமை ஆயிடுச்சு. மேட்டிமை ஆனோடனே தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவன் மனம் அவனுக்கு மேட்டிமை ஆகி, அப்போ அவனுக்கு கேடு வரும் வரைக்குமாக அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், மேட்டுமை உள்ளவனாக காணப்பட்டான். அவன் கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அவன் கர்த்தரை விட்டு விலகின உடனே அவனுடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சு, மேட்டிமையினால் நிறைஞ்சிருச்சு. நமக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குதே, நான் தான், என்னுடைய கீர்த்தி தான் இந்த எகிப்து தேசம் எங்கும் பரவிருச்சே, நான் தான் பெரிய ஆள் என்று சொல்லி ஒரு மேட்டிமை வந்த உடனே கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வதற்கு அவனுடைய இருதயம் எப்படி, முன்னாடி பார்த்தோம், தேவனை தேட மனது இணங்கி இருந்தவன் மேட்டிமையினால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தவனாக மாறிப்போனான். அங்கே என்ன பாவம் செய்தான், கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று சொல்லி பார்க்குறோம். ஒரு ராஜாவாக இருக்கிறவன் தான், ஆனால் அவன் கூட எங்கே போக முடியாது, கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக போக முடியாது. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், அதாவது ஏதோ ஒரு விசேஷத்துக்கோ நம்ம போகும்போது நம்மை காட்டிலும் கட்சிக்காரவங்க யாராவது வரும்போது அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம பெரியவங்களாக இருப்போம், கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்போம். ஆனால் நம்ம எல்லாம் உதாசீனப்படுத்திட்டு அவங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு கவுன்சிலரையோ அல்லது மேயரையோ அழைச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்கள என்ன செய்வாங்க, நம்மை காட்டில் அதிகமாக அவங்களுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க. அதெல்லாம் எதோட முடிஞ்சு போச்சு, இந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சு. பார்க்குறோம், யோவான் மரிக்கும்போது தேவன் என்ன செஞ்சாராம், எழுந்து நின்றாராம். யோவான் மரிக்கும்போது தேவன் என்ன செஞ்சாராம், எழுந்து நின்றார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவருடைய ஸ்தேவான் மரிக்கும்போது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானை குறித்து நம்ம பார்ப்போம். ஸ்தேவான் மரிக்கும்போது தேவன் என்ன செஞ்சாராம், அவருடைய சிங்காசனத்திலேருந்து எழுந்து நின்றாராம். அந்த ஸ்தேவான் யார், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்தவர், கர்த்தருக்காக முதலாக இரத்த சாட்சியாக மரித்த ஒரு நபர். அப்போ பரலோகத்தில் யாருக்கு தான் முதலிடம், பணக்காரவங்களுக்கோ நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்களுக்கு, நல்ல படித்தவர்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கும்போது நல்ல பெரிய பெரிய பதவி வகித்தவர்கள், அவர்களுக்கு முதலிடமே இல்லை. அவங்களெல்லாம் என்ன செஞ்சிருவார், கர்த்தர் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லுவார். யாருக்கு தான் முதலிடம், தேவனை தேடுகிறவர்களுக்கு மட்டும்தான், தேவனோடு கூட நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அங்கே தேவன் முதலிடத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நல்ல ஒரு உவமை, ஐஸ்வர்யான் லாசர் உவமையில் நம்ம பார்க்கும்போது, இந்த உலகத்தில் இருந்தபோது ஐஸ்வர்யன் என்ன செஞ்சான், லாசரை காலுக்கு கீழே வச்சுருந்தான். ஆனால் அங்கே போகும்போது என்ன செஞ்சான், ஐஸ்வர்யவான் பாதாளத்தை இருந்தான், வேதனையுள்ள இடத்துல வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ பாருங்கள், அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ இந்த பூமியில் இருந்தபோது நல்லா செல்வ செழிப்போடு இருந்த, நல்லா சந்தோஷமாக இருந்த, இங்கே என்ன செய்கிற, வேதனைப்படுற. ஆனால் லாசருவோ அங்கே என்ன செஞ்சான், வேதனைகளை அனுபவித்தான், இங்கேவே தேற்றப்படுகிறான் என்று சொல்லி சொன்னார். அப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கும்போது மனிதர்கள் எவ்வளவு செல்வ செழிப்போடு வாழலாம், எவ்வளவு ஆஸ்தி ஐஸ்வர்யம் கனம் மகிமையோடு வாழலாம். ஆனால் கர்த்தரை தேடவில்லை என்றால் அவர்கள் எங்கே தான் போவாங்க, நரகத்திற்குள்ளாக தான் செல்ல முடியும். ஆனால் நம்ம ஒன்றுமே இல்லாத இருக்கிற சூழ்நிலையிலும், மனிதர்களால் ஒதுக்கப்பட்ட, மனிதர்களால் ஏளனமாக அற்பமாக எண்ணப்படுகிற சூழ்நிலையில் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தாலும், நம்ம கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஒரு நாள் கர்த்தர் வரும்போது நம்ம என்ன செய்வோம், பிரதான தூதர்கள், அநேக தூதர்கள், கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த தூதர்கள் எல்லாம் நம்மை வாழ்த்து என்ன செய்வாங்க, வரவேற்பாங்க. நமக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், இவன் கர்த்தரை தேடினும் போது நல்லா அவன் பலப்படும் மட்டும் கர்த்தருடைய அனுகூலம் உண்டாயிருந்ததுனால நல்ல பெரிய மனிதனாக அவன் மாறிட்டான். நல்ல செல்வ செழிப்போடு அவன் மாறிட்டான். மாறினதுனால அவனுக்குள்ளாக என்ன வந்துடுது, மன
மேட்டிமை வந்துடுது. மன மேட்டிமை வந்தோடனே ராஜாவாய் இருந்தாலும் அவன் என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? ஆசாரியர்கள் மாத்திரம்தான் போகணும். லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரியர்கள் மாத்திரம்தான் அங்கே கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக போய் தூபம் காட்ட வேண்டும். இவன் என்ன செய்கிறான்? நான் ராஜா, நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க இல்லையா? அதாவது சாதாரண ஜனங்கள் ஒரு 5000 10,000 பேங்க்கில் கடை வாங்கியிருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து என்ன செய்வாங்க? மானங்கட பேசுவாங்க. ஆனால் பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய ஆட்கள், பணபலம் படித்தவர்கள் 3000 கோடி 5000 கோடின்னு கடை வாங்கியிருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க? கேட்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. அப்படி தான் அன்றைக்கு என்னாச்சு? உசியா ராஜா, நான் வந்து பெரிய ராஜாவாக இருக்கிறேன், நான் வந்து என்ன செய்யலாம்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகலாம், நான் தூபம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக என்ன செய்கிறான்? உள்ளே போகிறான். உள்ளே போய் ஒரு எச்சரிப்பும் வருது அவனுக்கு. ஆனால் அந்த எச்சரிப்பை அசட்டை பண்ணுறான். அசட்டை பண்ணோன்னுமே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை அடிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அவன் இருதயம் மேட்டிமையினால் நிறைந்திருந்தது. எப்பொழுது? அவன் கர்த்தரை விட்டு விலகின போது. செல்வ செழிப்பு வந்தோடனே அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரை தேடலை. அவனுடைய இருதயம் மேட்டிமையினால் நிறைந்து கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக துணிகரமாக அவன் என்ன செய்கிறான்? நுழைந்து தூபங்காட்ட போகிறான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ 18ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று யார் என்று பார்க்கும்போது 17 ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து. யாருக்கு பிறகே? உசியா ராஜா உள்ளே நுழைஞ்சு தூபம் காட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன செய்கிறாரு? ஆசாரியனாகிய அசரியா, அந்த காலகட்டத்தில் ஆசாரியனாக இருந்தவர் அசரியா. அந்த அசரியா போகிறாரு. அசரியாவோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேர் பராக்கிரமசாலிகளாக இருக்கிறாங்க. அவர்களும் ஆசாரியர்கள் தான். அவர்கள் என்ன செய்கிறாங்க? கூடவே போகிறாங்க. யாருக்கு பிறகு? உசியாவுடைய பிறகே போகிறாங்க. போய் ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். ஆசாரியர்கள் எச்சரிக்கிறாங்க. இவன் பின்னாடியே போய் அசரியா ஒன்று, அந்த அசரியாவோடு கூட 80 பேர், மொத்தம் 81 ஆசாரியர்கள் உசியாவுக்கு பின்னாடி போய், ஏன்னா அது பெரிய பாவம். லேவியர்களை ஆசாரியர்களை தவிர வேறு யாரும் அங்கு பலிபீடத்திற்குள்ளாக, அதாவது ஆலயத்திற்குள்ளாகவே போகவே கூடாது. இவன் துணிகரமாக போய் என்ன செய்கிறான்? தூபம் காட்டுறான். அப்போ இவங்க எல்லாரும் படபடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. ஏன்னா இவங்க மேலே குற்றம் சுமந்துடக்கூடாது, பழி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க 81 பேர் இவங்க பின்னாடியே போகிறாங்க. போய் அவனை எச்சரிக்கிறாங்க. உசியாவே, ராஜாவுடைய பேரை என்ன செய்கிறாங்க? தைரியமாக கூப்பிட்றாங்க. ஏன்னா ஆசாரியர்களுக்கு தெரியும், இங்கே வந்தவே ஒருத்தனை என்ன செய்ய முடியாது? உயிரோட போக முடியாது. இல்லை, எந்த ஒரு வியாதியும் படாமல், அதாவது கர்த்தர்கிட்ட இருந்து அடி வாங்காமல் எவனும் இங்கேருந்து போக முடியாது என்று ஆசாரியர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் இதோட இவனோட சோழி முடிஞ்சிருச்சுன்னு ஆசாரியர்களுக்கு தெரிந்திருக்கிறது. தெரிந்துடனே அவங்க தைரியமாக கூப்பிட்றாங்க. நம்ம இன்றைக்கு மோடியை பார்த்து மோடியேன்னு கூப்பிட முடியுமா? ஸ்டாலினை பார்த்து ஸ்டாலினேன்னு கூப்பிட முடியுமா? டைரெக்டாக பார்த்து பேசும்போது. ஆனால் கர்த்தரோடு கூட இருந்த ஆசாரியர்கள், கர்த்தரின் ஆசாரியர்கள் தைரியமாக என்ன செய்கிறாங்க? உசியாவை கூப்பிட்றாங்க. உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. ஏன்னா அவனுடைய பதவி அதோடு முடிஞ்சு போச்சுன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளாக துணிகரமாக வந்திருக்கிறான், கர்த்தர் இவனை அடிக்காமல் விட மாட்டார், இவனுடைய பதவி இதோட முடிஞ்சு போச்சு. என்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளாக நுழைஞ்சானோ அவனுடைய ராஜ பதவி அதோடு முடிஞ்சு போச்சுன்னா அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க? உறுதிப்படுத்திட்டு அந்த தைரியத்தில் தான் உசியாவே என்று சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இப்படி தூபம் காட்டுறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியருடைய வேலை. இப்போ நீ என்ன செய்யணும்? அந்த பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியில் போயிரு, கர்த்தருக்கு விரோதமாக நீ மீறுதல் செய்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாங்க. எச்சரிச்சோன்னே உசியா என்ன செய்கிறான்? கோபம் கொள்ளுகிறான். அதை தான் 2வதாக நம்ம பார்க்குறோம். பாருங்கள்,
கர்த்தரை விட்டு விலகின உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? கோபம் வந்து விட்டது. உசியா கோபம் கொண்டான். 19ஆம் வசனம். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன்னின்ற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றினது. அவன் தூப கலசத்தை கையில் வைத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? கோபம் வந்து விட்டது. வெளியில் போன பேரை சொல்லி கூப்பிட்டோன்னே, யாருக்காக இருந்தாலும் ஒரு பெரிய ராஜா 52 வருஷம் எருசலேமே அரசாள்றான். அந்த ராஜாவே ஆசிரியர்கள் பேரை சொல்லி கூப்பிட்டோன்னே என்ன ஆயிடுச்சு? கோபம் வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கர்த்தரை தேடாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அற்பமான ஜனங்கள் தான். எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக அவன் அற்பமானவன் தான். அவனை பேரை சொல்லி கூப்பிட்டு வெளியில் போன்னு சொன்னோன்னே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? கோபம் வந்து விட்டது. கோபம் வந்து இன்னொன்று நம்ம பார்க்குறோம், அவன் தேவனுடைய ஊழியக்காரரோடு கோபமாக பேசுகிறான். அவன் தூப கலசத்தை தன் கையில் பிடித்து ஆசாரியரோடே கோபமாக பேசுகிறான். அவன் உள்ளே வந்ததே தப்பு. ரெண்டாவது, அவன் கோபம் கொண்டது அடுத்த தப்பு. ஏன்னா அவன் கோபம் கொள்ளலைன்னா கூட கர்த்தருடைய தண்டனை கொஞ்சம் அளவாக தான் இருந்திருக்கும். அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அவன் செஞ்சது தப்பு. ஆனால் அந்த தப்பை என்ன செய்யலை? அவன் உணராமல் கர்த்தருடைய ஆசாரியர்களோட அவன் என்ன செய்கிறான்? கோபமாக பேசுகிறான். அதுவும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதாக இருந்தது. கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவனை அடிக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அங்கு ஆசாரியர்களோட கோபமாக பேசுகிற போதே அவனுக்கு என்ன ஆயிடுச்சா? அந்த ஆசாரியர்கள் முன் நின்ற அந்த தூபபீடத்தின் முன் இருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றினது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். குஷ்டரோகம் வந்தால் அந்த காலத்தில் அது இந்த காலத்துலலாம் மருந்து மாத்திரைகள்லாம் வந்துருச்சு. அதை ஒரு பொருட்டாகவே அவ்வளவாக யாரும் எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்டரோகம் வந்தால் அவன் என்ன செஞ்சணும்? பாளையத்துக்கு புறம்பாக வெளியில் தள்ளி விட்டுறணும். அங்கே அவன் என்ன செய்யணும்? ஒரு குடிசை போட்டு அவன் தங்கி இருக்கணும். அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அந்த லேவியராகமம் புத்தகத்தில் 3, 4, 5, 6 அதிகாரங்களை வாசிக்கும் போது ஒருவனுக்கு குஷ்டரோகம் வந்தால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ பாருங்கள், ஒரு 7 நாள் அவனை தனியாகவே வச்சுருக்கணும். 7 நாள் கழித்து ஆசாரியனை கூட்டிகிட்டு போய் அவனை காமிக்கணும், எப்படி இருக்குது, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கா, முன்னேற்றம் இருக்கா என்று சொல்லி இந்த மாதிரியான சில முறைமைகள்லாம் இருக்கிறது. அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் எரிச்சு போட்டுறணும், அவனை இத்தனை முறை குளிப்பாட்டணும். அதுக்கப்புறம் கோழி குஞ்சுகளையோ அல்லது புறா குஞ்சுகளையோ காடைகளையோ ஆடுகளையோ ஏதோ பலி செலுத்த, இந்த மாதிரியான நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அப்போ ஒரு குஷ்டரோகம் வந்துட்டால் அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. கர்த்தர் என்ன செஞ்சார்? அந்த உசியா கர்த்தரை விட்டு விலகினதுனால அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் வரும்படியாக அவனை அடித்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 21ஆம் வசனம் பாருங்கள். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து, பாருங்க, கர்த்தரை விட்டு அவன் விலகி இருந்ததுனால அவனுக்கு என்னாச்சு? குஷ்டரோகம் வந்தது. அவன் எப்படி இருந்தானா? அவனுடைய மரண நாள் மட்டும் குஷ்டரோகம் அவனுக்குள்ளாக இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். 20ஆம் வசனம். பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். வெளியே போன்னு சொன்னனமே அவனுக்கு கோபம் வந்தது. ஆசாரியர்களோடு கோபமாக பேசினான். உடனே கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகத்தை வர பண்ணினார். அப்போ அந்த ஆசாரியர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? உனக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு, இது கர்த்தரால் உனக்கு உண்டானது தான், கர்த்தர் உன்னை அடித்ததுனால வந்ததான், நீ உடனே சீக்கிரமாக என்ன செய்ய? வெளியில் போ, இல்லைன்னா ஆலயமே என்ன செஞ்சிடும்? தீட்டாயிரும். தீட்டுப்பட்ட மனிதன் உள்ளே போனால் அந்த ஆலயமும் தீட்டாயிரும். அதனால் நீ தீவிரமாக என்ன செய்ய? வெளியில் போன்னு துரத்தி விடுறாங்க. அப்போ உணர்றான், கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட. சரி, கர்த்தர் அடித்ததுனால தான் எனக்கு இப்படி குஷ்டரோகம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான்? தன்னால் வெளியே போக தீர்மானிக்கிறான், தீவிரப்பட்டான் என்று சொல்லி. அந்த குஷ்டரோகம் அவனுக்கு எப்போ மட்டும் இருந்ததான்? மரண நாள் மட்டும் அவனுக்கு இருந்தான். அவன் மரிக்கும் வரைக்குமாக அந்த குஷ்டரோகம் அவனோடு கூட இருந்தது.
இருந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், உசியாவின் ஆதியோடந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்களை ஆமோத்சின் குமாரனை ஏசாயா எனும் தீர்க்கதரிசி எழுதினான். உசியா தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குஷ்டரோகியாக இருந்து மறித்ததுனால அவனுடைய பிதாக்கள் கல்லறையில் அடக்கம் பண்ணலை. ராஜாக்கள் இறந்தா ராஜாக்களுக்குன்னு கல்லறைகள் இருக்கும், அந்த ராஜாக்களுடைய கல்லறையிலையும் அவன் அடக்கம் பண்ணலை. ஏன்னா அவன் குஷ்டரோகியாக இருக்கிறான், அவனை எல்லாரோடு கூட அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு என்று சொல்லி அதற்கு பக்கத்தில் ஒரு நிலத்தில் என்ன செய்கிறாங்க, அவனை அடக்கம் பண்ணுறாங்க. யாரை? செல்வ செழிப்போடு மகிமையும் கனத்தோடும் இருந்த தேவன் கூட இருந்து வெற்றி வாகை சூடின ஒரு பெரிய ராஜா, 52 வருஷம் யூதாவை அரசாண்ட, எருசலேமை அரசாண்ட ஒரு ராஜாவுக்கு கர்த்தரை விட்டு விலகினதுனால என்ன தண்டனை கிடைத்தது? மரண நாள் மட்டும் குஷ்டரோகம் வந்து அவன் ராஜாக்கள் கல்லறையிலையும் அடக்கம் பண்ண முடியல, அவனுடைய பிதாக்களுடைய கல்லறையிலையும் அடக்கம் பண்ண முடியாமல் தனியாக என்ன செய்கிறாங்க, போய் அடக்கம் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், இது ஒரு சின்ன சம்பவம் தான். ஆனால் கர்த்தரை விட்டு விலகுகிற போது அநேக தண்டனைகள் வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உணர்வுள்ளவர்களாக நம்ம செயல்படக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அநேக இழப்புகள் வரும், அநேக வியாதிகள் வரும். எல்லாவற்றிற்கும் நம்ம நீங்களாகி இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரை முழு மனதோடு தேட வேண்டும். கர்த்தரை விட்டு விலகாத இருதயம் நமக்கு காணப்பட வேண்டும். அப்பொழுது நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருடைய கோபாக்கினை நின்று நம்ம கண்டிப்பாக தப்பித்து கொள்ள முடியும். கர்த்தரோடு கூட இருந்த இந்த உசியா எவ்வளவு செல்வ செழிப்போடு எவ்வளவு மகிமையோடு அவன் வாழ்ந்து வந்தான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் கர்த்தரை விட்டு அவன் விலகின போது நெற்றியில் குஷ்டரோகம் வந்து யாருமே மதிக்காத ஒரு மனிதனாக மாறிப்போனான் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். அப்போ பாருங்கள், நம்ம தொடர்ந்து கர்த்தரை தேடுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை தேடுகிற நாட்களில் உசியாவுடைய காரியம் எவ்வளவு செழிப்போடு இருந்ததோ, கர்த்தர் துணை நின்ற போது அவன் எப்படி வெற்றி பெற்றானோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தரை தேடும்போது கண்டிப்பாக செழிப்பாக இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். யாத்ரா புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை கடந்து போகும்போது பயந்து இருப்பாங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்வார்? நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன்? யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ கர்த்தரை நம்ம பற்றி கொண்டு இருக்கும்போது நாம் யுத்தம் பண்ண அவசியம் இல்லை. கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக நம்ம நிலைச்சிருப்போம். கர்த்தரை விட்டு விலகாத இருதயத்தோடு நம்ம காணப்படுவோம். செல்வ செழிப்புள்ள பிள்ளைகளாக, தேவனோடு கூட உறவாடக்கூடிய பிள்ளைகளாக நம்ம காணப்படுவோம். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உசியா ராஜாவை குறித்து கர்த்தரை தேடின போது என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான், கர்த்தரை விட்டு விலகின போது என்ன சாபங்களை பெற்று அவன் எப்படி மரித்தான் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். இந்த பயபக்தியோடு நம்ம இந்த உலகத்தில் நம்ம ஜீவிப்போம். கர்த்தரை விட்டு விலகாத இருதயத்தோடு நம்ம காணப்படுவோம். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, துதிக்கிற ராஜா, இதோ இந்த நாளில் உசியாவை குறித்து நாங்கள் பார்த்தோமே தகப்பனே. இதோ உசியா கர்த்தரை தேடின நாட்கள்லாம் கர்த்தர் அவனை செழிப்பான ஆசீர்வாதத்தோடு வாழச் செய்தீரே தகப்பனே. அவன் கர்த்தரை விட்டு விலகின போது அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் வந்து மரண நாள் மட்டும் அந்த குஷ்டரோகம் இருந்து அவன் அப்பா பிதாக்களுடைய கல்லறையிலும் அடக்கம் பண்ண முடியாமல், ராஜாக்களுடைய கல்லறையிலும் அடக்கம் பண்ண முடியாமல் தனியாக அடக்கம் பண்ணினார்களே தகப்பனே. அப்பா, இப்படியாக ஒரு இழிவான மரணத்திற்குள்ளாக, இழிவான ஒரு அப்பா வாழ்க்கைக்குள்ளாக அவன் சென்றானே தகப்பனே. அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒருபோது எங்களுக்குள்ளாக வந்துவிடக்கூடாது தகப்பனே. நாங்கள் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் எங்களுடைய காரியத்தை வாய்க்கச் செய்கிறவராக இருக்கிறீரே. அப்படியாக இங்கே உண்மை தேடி வந்திருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்ததாமே நீர் எல்லா காரியங்களையும் நீங்கள் வாய்க்கச் செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நாங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் நாங்கள் உண்மை தேடுகிறதுனாலே அப்பா எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்கச் செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.